இந்த சம்பள பிரச்சனை அரசாங்கம் ஒரு அறிவிப்பு விட்டிருந்தாங்க. 1750 ரூபா அடிப்படை சம்பளம் மக்களுக்கு வழங்க முடியும். அது ஜனவரி 10ஆம் தேதியிலேருந்து கணக்கு போட்டு பிப்ரவரி 10ஆம் தேதி மக்கள் கைக்கு கிடைக்கும்னு. அதே நேரத்தில் இந்த சம்பள விடய சம்பந்தமாக 200 ரூபா பெருந்தோட்ட நிறுவனத்தின் ஊடாகவும் 200 ரூபா அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்தில் அடியில் கொண்டு வரப்பட்டு மக்களுக்கு வழங்குறதாக தெரிவிச்சிருந்தாங்க. இதில் எனக்கு சில விடயங்கள் இருக்குது. அரசாங்கத்துக்கிட்ட ஒரு கோரிக்கை விட்டு இதை தயவு செய்து முழுமையாக கண்காணிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது விஷயம், இதுவரைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவங்களோட எஸ்டேட்ஸ், அவங்களோட துரைமார், தோட்ட முகாமையாளர், அவங்கக்கிட்ட இது வரைக்கும் எந்த விதமான சர்க்குலரும் அனுப்பலை. அப்படி இருக்கும்போது தயவு செய்து அந்த சர்க்குலரை அவங்களை அனுப்ப வைங்க. சர்க்குலர் அனுப்பினா தான் நாங்கள் சம்பளத்தை வழங்குவோம்னு சொல்லிட்டுருக்காங்க முகாமையாளர்கள். அதே நேரத்தில் இன்னொரு விஷயமும் இருக்குது. சர்க்குலர் அனுப்பி சம்பளம் வந்தால் கூட அன்னைக்கு கௌரவ அமைச்சர் வசந்த சமரசிங்க அவர்கள் ஒரு விஷயம் உறுதியாக என்று சொல்லியிருந்தார். இதே பாராளுமன்றத்தில், இதே சபையில் அவர் சொல்லியிருந்த விஷயம் என்னென்னா, எக்காரணத்தை கொண்டும் நோம் கூட்டப்படாது. ஒரு தோட்டத்தில் 18 கிலோ எடுத்தால் அந்த 18 கிலோ தான் நோம். சம்பளத்தை கூட்டுறனால அந்த 18 மறைமுகமாகவோ சரி வெளிப்படையாகவோ சரி 18 22 கிலோவாக மாறிடக்கூடாது. அது மட்டும் இல்லாமல் 1.5 பேர் ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை நாட்கள் அன்னைக்கு 1.5 பேர் வழங்கப்படும் தோட்டத்தில் வேலை செய்கிற தொழிலாளர்களுக்கு. அதாவது அவங்க சம்பளத்தில் 1.5 மடங்கு அதிகரித்து அவங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு விஷயமும் நாங்கள் கேள்விப்பட்டோம். இது மலையகத்துக்குள்ளார குறிப்பாக தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் அதிருப்தியை உருவாக்கியிருக்கு. ஆனால் இதுக்கும் அரசாங்கம் கட்டாயம் ஒரு பதில் கொடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதாவது அந்த 1.5 பேர் கலாச்சாரத்தை இனிமேல் இருக்க விட மாட்டாங்களாம். அதே போன்று பல்வேறு சலுகைகள், ஏனைய சலுகைகள் எப்படி இன்றைக்கி இருக்கிறோம் வளமை போலவே அது தொடர்ச்சியாக போயாகணும். இதுக்கு தொழிலமைச்சு கட்டாயம் கண்காணிப்பு குழு ஒன்று உருவாக்கி இந்த சம்பளம் நியாயமான முறையில் மக்களுக்கு போய் சேரணும்னு ஒரு கோரிக்கையை விடுறேன். அந்த நம்பிக்கையில் தான் வரவு செலவு திட்டத்துக்கு எதிர்க்கட்சியிலிருந்து இருக்க ஒரு உறுப்பினராக அரசாங்கத்துக்கு நான் வாக்களித்தேன். மக்கள் அரசாங்கத்தின் மீது அதிகமான அளவு நம்பிக்கை வச்சுருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கைக்கு துரோகம் செய்ய நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த இன்னொரு சின்ன விஷயம், இந்த சம்பளத்தை உறுதிப்படுத்துறதுக்கு அரசாங்கம் மூலியமாக வேஜஸ் போர்டு, அதாவது சம்பள நிர்ணய சபை, அது மூலியமாக 1750 ரூபா அடிப்படை சம்பளத்தை வர்த்தமானி முறையில் வெளியிட்டால் கட்டாயம் மக்களுக்கு அந்த நம்பிக்கை வரும். அதே மாதிரி பெருந்தோட்ட நிறுவனங்களால் இங்கிட்ட அங்கிட்டும் ஓட முடியாது. ஏன்னா எங்களை நாங்கள் இது வரைக்கும் வழங்கியிருக்கிற சம்பளத்தில், அது 2020 இருக்கட்டும் 2024 இருக்கட்டும், அதிகமான சம்பளத்தை நான் வழங்கியிருந்தேன் நான் அமைச்சராக இருக்க காலப்பகுதியில். அப்படி இருக்கும்போது நிறைய இடத்துல பெருந்தோட்ட நிறுவனங்கள் அவங்களோட தாந்தோன்றித்தனம் மூலியமாக, முகாமையாளர் மூலியமாக பல்வேறு இடத்துல பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கியிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கெசட், அந்த வர்த்தமானி வெளியிட்ட பிற்பாடு தான் பெருந்தோட்ட நிறுவனங்களை அடக்க முடிஞ்சிச்சு. தயவுசெய்து தொழிலமைச்சின் ஊடாக சம்பள நிர்ணய சபையை கூட்டி அந்த வர்த்தமானியை வெளியிடுமாறு ஒரு கோரிக்கை விடுறேன். இன்றைக்கி இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. இந்த 1750 ரூபா அடிப்படை சம்பளம்னு சொன்னோன்னே உண்மைக்கும் பெருந்தோட்ட நிறுவனங்கள், லாபத்தை பார்க்குற பெருந்தோட்ட நிறுவனங்கள் நஷ்டத்தை மட்டும்தான் காமிச்சிட்ருக்காங்களே தவிர அவங்க லாபத்தை மறைமுகமாக ஒழிச்சிட்ருக்காங்க. இந்த லாபத்தை காமிக்கிற பெருந்தோட்ட நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு சின்ன விஷயம், 1750 ரூபா சம்பளத்தை அரசாங்கம் வழங்குறேன்னு சொன்னாங்க, அதை நான் வரவேற்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் இன்றைக்கி பல்வேறு பகுதிகளில், குறிப்பாக தெனியாயாவாக இருக்கட்டும், கேகால் மாவட்டமாக இருக்கட்டும், பல்வேறு பகுதிகளில் அவங்க எல்லா தொழிலாளர்களையும் அவசரமாக அவுட்க்ரோவர் சிஸ்டமுக்கு மாற்றுறாங்க. ஒரு பெருந்தோட்ட நிறுவனம் அவுட்க்ரோவர் சிஸ்டம் மூலியமாக பண்ணுறாங்களோ, நாள் கூலி சம்பளம் மூலியமாக பண்ணுறாங்களோ, அது அந்த பெருந்தோட்ட நிறுவனத்தோட பிரச்சனை. எனக்கு அவுட்க்ரோவர் சம்மந்தமாக எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு சின்ன குறைபாடு தான். அதில் அது ரெகுலேட்டட் கிடையாது. இட் இஸ் நாட் ரெகுலேட்டட். அந்த ரெகுலேட்டட் இல்லாமல் இருக்கிற நேரத்தில் இன்றைக்கி நீங்கள் உடப்பு செலவு போனீங்கன்னா 70 ரூபா ஒரு கிலோ கொடுக்குறாங்க. அதே கேகாலுக்கு போனீங்கன்னா 40 ரூபா ஒரு கிலோ கொடுக்குறாங்க. தெனியாய போனீங்கன்னா 60 ரூபா கொடுக்குறாங்க. இது எல்லாத்துக்குமே EPF ETF கிடையாது. ஆனால் தொழிலாளர்களோட உழைப்பை பெருந்தோட்ட நிறுவனங்கள் சுரண்டிகிட்ருக்காங்க. இது மூலியமாக இந்த அவுட்க்ரோவருக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு நான் சொல்லலை. ஆனால் ஒரு அரசாங்க கட்டமைப்புக்குள்ளார இதை கொண்டாங்க. இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் அது இந்த தொழிலாளர்களோட உழைப்பு, அவங்களோட வேர்வையை பயன்படுத்தி அவங்க உழைப்புக்கு ஏற்ற ஊதியத்தை வழங்காமல் வளரணும்னு நினைக்கிறாங்க, மாறணும்னு நினைக்கிறாங்க. அதான் நான் சொல்கிறேன் தப்புன்னு. அப்படி இருக்கும்போது அவுட்க்ரோவரை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு அரசாங்கம் கட்டாயம்
முயற்சிகள் எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். அதே நேரத்தில் இந்த சமீபத்தில் நடந்த புயல் வெள்ளம் அது சம்மந்தமாக வெள்ளம்னால பல்வேறு பகுதிகள் சேதமடைஞ்சிருக்கு, நிறைய பாதிப்பும் நடந்திருக்கு. இந்த தருணத்தில் நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புகிறேன். இந்த 25,000 நிவாரணம் வழங்குகிற திட்டம் இல்லாட்டி இந்த 50,000 நிவாரணம் வழங்குகிற திட்டமாக இருக்கட்டும், இதுக்கு அடியில் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருக்குது, மலையகத்தில் சில பகுதிகளில் கிடைக்கலன்னு. இப்போ எனக்கு ஆளுங்கட்சி தரப்பில் இருக்க ஒரு உறுப்பினர் வந்து பேசியிருந்தார். அவர் சொல்லியிருந்தார் கிட்டத்தட்ட 8,127 நபர்கள், அதாவது 8,127 நபர்களுக்கு இந்த 25,000 போய் சேர்ந்துருக்குன்னு. அப்படி பார்த்தா எனக்கு அதில் சம்மந்தமாக ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. என் உரை முடிந்த பின் அதே உறுப்பினர் தாராளமாக அதுக்கு பதில் சொல்லலாம், இல்லாட்டி அமைச்சர் அவர்களும் பதில் சொல்லலாம். 8,127 நபர்கள்னால் கிட்டத்தட்ட ஒரு 2,000 குடும்பம். ஆனால் டிஎம்சி ரிப்போர்ட் ஜனாதிபதி மூலியமாக அங்கீகரிக்கப்பட்ட அந்த டிஎம்சி ரிப்போர்ட்டுக்கு அடியில் கிட்டத்தட்ட 6,691 குடும்பங்கள் இருக்குது. அப்படி பார்த்தா 20,000 நபர்கள். இங்கே வந்து நான் மறுபடியும் சொல்கிறேன், 8,000 நபர்களுக்கு இது வழங்கப்பட்டிருக்கு இந்த 25,000. ஆனால் நபர்கள் எண்ணிக்கையில் பார்த்தீங்கன்னா நுவரேலியா மாவட்டத்தில் 20,000 நபர்கள் இருக்காங்க. ஸோ அது சம்மந்தமாக ஒரு தெளிவுபடுத்தல் கட்டாயம் தேவை. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராம சேவக்காக இருக்கட்டும், இல்லாட்டி அங்கே இருக்கிற ஏஜியாக இருக்கட்டும், நிறைய இடத்துல வேலை செய்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதே நேரத்தில் இதே சபையில் கொட்மலை சம்மந்தமாக நான் 2 முறை விஷயத்தை எழுப்பியிருந்தேன். அதாவது அங்கே இருக்கிற சில அரசு அதிகாரிகள் வேணும்னே மக்களை சரியான முறையில் அவங்க கவனிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. முதல் தடவை எழுப்பின பிற்பாடு சுத்தமாகவே அங்கே இருக்கிற அரசு அதிகாரி அவங்கள கண்டுக்கலை. 2வது முறை நான் இங்கே எழுப்பும்போது வேணும்னே மக்களை வந்து கஷ்டத்துக்கு ஆளாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதான் நான் கடைசி முறை இந்த பிரச்சனையை திருப்பி எழுப்புவேன். இதுக்கப்புறமும் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா மக்கள் கட்டாயம் அங்கே வீதிக்கு இறங்குவாங்க. ஏன்னா இதை வந்து நான் மறுபடியும் இந்த சபையில் கொண்டு வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்றமும் இல்லை. பழிவாங்கிற தனத்தில் தான் சில அதிகாரிகள் வேலை செய்கிறாங்க. 1-2 பேர்னாலே இன்றைக்கி முழு அரசு இயந்திரத்துக்கே ஒரு கெட்ட பேர் வருதுன்னா அது வந்து ஒரு தவறான விஷயம். தயவுசெய்து இதையும் நீங்கள் கருத்தில் எடுத்துப்பீங்கன்னா எதிர்பார்க்குறேன். இப்போ இதில் முக்கியமான ஒரு பிரச்சனை இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் என்பிஆர்ஓ அறிவிக்கிறாங்க மக்கள்கிட்ட, நீங்கள் எல்லாருமே திருப்பி வீட்டுக்கு போகலாம், இருக்கிற இடத்துக்கு திருப்பி போகலாம். ஆனால் அப்படி இருக்கும்போது மக்கள் வந்து திருப்பி எங்கே போவாங்க? பல்வேறு இடம் வந்து மண் சரிவுக்கு ஆளாயிருக்காங்க. அவங்களோட வீடுகள் மண் சரிவுனால் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த தருணத்தில் நம்ம சிந்திச்சு பார்க்கணும், இது சம்பந்தமாக மாற்று இடம் இருக்காங்க. இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜனாதிபதி அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார், அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அன்னைக்கு நடந்த அந்த மாவட்ட கூட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் சொல்லியிருந்தார் 1.5 லட்சம் பேருக்கு கிட்டத்தட்ட 9 லட்சம் ஏக்கர் தேவை. இப்போ அப்படி பார்த்தா அது வந்து 6 பர்ச் தான் ஒரு குடும்பத்துக்கு. 1.5 லட்சம் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து 10 பர்ச் காணி தேவைப்படும். இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனங்களில் 2,04,000 ஹெக்டேர் இருக்குது. முழு ஒரு உறுப்பினர் அவர் பேசிட்டு அவர் அதுக்கு பதில் மட்டும் சொல்லிடட்டும், அதுக்கப்புறம் நான் எனக்கு කරුමන්ත්‍රීතුමා විශේෂයෙන්ම තොන්ඩුබන් මැතිතුමා මතු කර ප්‍රශ්නය සම්බන්ධයෙන් නුවරඑළිය දිස්ත්‍රික්කයේ මේ වෙනකොට ආපදාවට පත්වෙච්ච අපේ සහෝදර ජනතාව වෙනුවෙන් රුපියල් 25,000 මූලික දීමනාව 8,127 දෙනෙකුට ලබා දීලා තියෙනවා. දිසාපත්තුමිය වාර්තා අනුව 100%ක් මේ වෙනකොට දීලා තියෙනවා. ඒ අතරේ රුපියල් 50,000 බැගින් 1,190ක් අදාළ ප්‍රමාණයට ලබා දීලා තියෙනවා. ඒ වගේම පාසල් දරුවන්ගේ රුපියල් 15,000 දීමනාවත් 1,306 දෙනෙකුට දීලා තියෙනවා. එතකොට මේ විදිහට මේ දැනට දිසාපත්තුමිය 100%ක් සහතික කරලා තියෙනවා, මුදල් ප්‍රමාණය දීලා තියෙනවා. යම් ප්‍රාදේශීය ලේකම් කොට්ටාසවල හෝ යම් බිමේ මොන හරි ගැටලු තියෙනවා නම් නැවත දේශපාලඥයන් විදියට සහ නිලධාරීන් විදියට ඒ පිළිබඳව හොයලා බලලා කටයුතු කරන්න. හරි කරුමන්ත්‍රීතුමා කතා කරන්න. இப்போ கௌரவ உறுப்பினர் அவர்களே, எனக்கு அதில் தான் பிரச்சனையே இருக்குது. ஏன்னா
இந்த நான் சொல்கிற தகவல் வந்து என்னோட தனிப்பட்ட ரீதியாக சேகரிக்கப்பட்ட தகவல் கிடையாது. இது வந்து இலங்கை தொழிலாளர் காங்கிரஸோட தகவல் கிடையாது. இது டிஎம்சி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் கமிட்டியோட தகவல். 6691 குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்கள் 8127 நபர்களுக்கு தான் அந்த 25,000 வழங்கியிருக்குன்னு சொல்கிறீங்க. எனக்கு அதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு உங்கள் கணக்குப்படியே பாக்கி கிட்டத்தட்ட ஒரு 14,000 பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அரசு அதிகாரிகள் மூலமாக இவங்களோட வீடுகள் தான் முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அதையும் ஏற்றுக்கொள்கிறோன்னு சொல்லுங்களேன். ஆனால் நீங்கள் சொல்கிற ஒரு விடயம் 100% வழங்கப்பட்டிருக்கு. அப்புறம் பாக்கி இருக்கிற மக்கள் ගරු මන්ත්‍රීතුමා තව විනාඩි 2ක් කාලයක් පමණ තියෙන්නේ. நான் தயவுசெய்து இது உங்கள் என்னோட கருத்தை நீங்கள் ஏற்றுக்கணும்னு தான் நான் சொல்கிறேன். ஏற்றுக்கிட்டு நீங்கள் அதை ஆராயுங்க, அவ்வளோதான். அது தவறு இருந்தால் நீங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள், அவ்வளோதான விஷயம். அதே நேரத்தில் இன்றைக்கி வந்து இந்த முகாம்கள் எல்லாமே பாடசாலைகளுக்குள்ளார இருக்குது. பாடசாலைகளை திருப்பி ஆரம்பிக்கும் போது மக்கள் எங்கே போவாங்க? அதுக்காண்டி தான் நான் ஒரு ஆலோசனை ஒன்று வழங்குறேன். பாடசாலைகள் ஆரம்பிக்க தான் போகுது, ஆனால் அந்த முகாமில் இருக்க மக்கள் அவங்களுக்கு வந்து இன்றைக்கி பெருந்தோட்ட நிறுவனத்துக்குள்ளார இருக்கிற இடம், மாற்று இடத்தை நீங்கள் வந்து வழங்கினாலே மக்கள் போவாங்க. இன்னொரு விஷயம், இன்றைக்கி இந்த புயல்னால மழைனால நிறையா என்ஜிஓஸாக இருக்கட்டும், இல்லாட்டி பல்வேறு அரசாங்கங்களாக இருக்கட்டும், அவங்க அனைவருமே ගරු සභානායකතුමා ගරු තොණ්ඩමන් මන්ත්‍රීතුමා මතු කරන ප්‍රශ්න අද කරන සමට විනාඩියක් අවසර දෙන්න. ගරු මන්ත්‍රීතුමා අපි හෙට දිනේදී ගෙවල් සම්පූර්ණයෙන්ම කැඩිච්ච අයට NBRO රිපෝට්ස් අවශ්‍ය නැති ප්‍රදේශ කුරුණෑගල අනුරාධපුර පුත්තලම වගේ දිස්ත්‍රික්කවල ඒ ලක්ෂ 50යි සල්ලි දීලා ගෙවල් හැදීම ආරම්භ කරනවා ජනාධිපතිතුමාගේ සහභාගීත්වයෙන්. හෙට මගේ මතක හැටියට තැන් 4ක පටන් ගන්නවා අනුරාධපුරේ සහ කුරුණෑගල. ඊට පස්සේ ඔබතුමා ජීවත් වෙන සෙන්ට්‍රල් මධ්‍යම පළාත බදුල්ලේ කොටසක් අපේ නව සංවිධායකතුමා ඔබතුමාට සුවපතනවා. මේ බදුල්ලේ ඒ වගේ ප්‍රදේශ තිබෙනවා කොයාගල් ඇතුළුව. ඒවයි කරු මන්ත්‍රීතුමා ඒවයි කොපමණ පිරිසකට නිවාස අලුතෙන් තමන් ඉන්න තැන ඉන්න බැරිද, කොතනද ඒගොල්ලන්ට නිවාස දෙන්නේ කියන එක බලන්න අත්‍යවශ්‍ය සේවා කොමසාරිස්තුමා මාතලේ නුවරඑළිය බදුල්ල කෑගල්ල මේ දිස්ත්‍රික්ක සියල්ලම මේටම එනවා. මංජුල මන්ත්‍රීතුමා කා දෙන්නේ එහෙට නුවරඑළිය මේ 11 වෙනිදා අත්‍යවශ්‍ය සේවා කොමසාරිස් එනවා උදේ 9ට 11 වෙනිදා උදේ 9ට නුවරඑළියට. ඒතකොට අන්න එතෙන්දී ඔබතුමාලටත් සහභාගී වෙන්න පුළුවන් අවශ්‍ය නම් එතෙන්දී පුළුවන් හරියටම කතා කරගන්න කොපමණ ජනතා ප්‍රමාණයකට ගෙවල් තමන්ගේ ප්‍රදේශම හදාගන්න බැරිද, අපිට ටවුන්ෂිප්ස් වලට යන්න වෙනවද, ගෙවල් ෆ්ලැට්ස් ගොඩක් හදන්න වෙනවද, තනි තනිව හදන්න පුළුවන්ද? ඒ නිසා හැම දිස්ත්‍රික්කයකටම එතුමා එනවා. ඒ හැම දිස්ත්‍රික්කයකම මේ කතා කරන්න අත්‍යවශ්‍ය සේවා කොමසාරිස්ව නියෝග කළ ස්තුතියි ගරු සභානායකතුමා. ගරු මන්ත්‍රීතුමා අවසන් කරන්න දැන්. நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே. அதே நேரத்தில் 11ஆம் தேதி கட்டாயாரில் நாங்கள் கலந்து கொள்வோம். ஆனால் ஒரே ஒரு சின்ன விஷயம், இப்போ பெருந்தோட்ட பகுதியை பொறுத்த வரைக்கும் உண்மையான விஷயம், NBROவில் இருக்க உங்களோட அதிகாரிகள் உண்மைக்கும் அவங்க கிட்ட நிறைய வேலைகள் இருக்கிறனால இந்த புயல்னால எல்லா இடத்துக்கும் ஒரே சமயத்தில் போக முடியல. ஸோ பல்வேறு பகுதியில் NBRO ஆஃபீஸர்ஸ் இன்னும் போகாமல் இருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் வந்து சொன்னோம், பெருந்தோட்ட நிறுவனத்தோடு பேசிக்கிட்டு அவங்களுக்கு ஒரு மாற்று இடத்த கொடுத்தா கூட காசு அரசாங்கத்திலேருந்து வரட்டும், வீடு வரட்டும், ஆனால் அந்த இடத்த வழங்கினா கூட இன்றைக்கி இருக்கிற NGOஸாக இருக்கட்டும், இல்லாட்டி டோனர்ஸாக இருக்கட்டும், வெளிநாட்டு அரசாங்கங்களாக இருக்கட்டும், அவங்க வந்து மலையகத்தில் வீடு கட்டுற பணியை தொடங்க முடியும். ஏன்னா நம்மள்ட்ட இருக்க ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா, வடக்கு கிழக்கில் இந்திய அரசாங்கம் 28,000 வீடு கட்டியிருக்காங்க. மலையகத்தில் 4,000 வீடு கட்டுறதுக்கு 10 வருஷம் ஆயிருக்கு. உங்களோட அரசாங்கத்தாலே 2 வருஷத்தில் எத்தனை வீடு முழுமையாக கட்டி முடிச்சிருக்க முடியும்னு சொல்ல முடியுமா? முடியாது. இதுக்கு தப்பு வந்து உங்க மேலேயோ எங்க மேலேயோ கிடையாது. ගරු මන්ත්‍රීතුමා කාලය අවසానයි. இந்த தவறு வந்து அங்கே வாழ்கிற மக்களுக்கு காணி உரிமை கிடையாது. காணி உரிமை இல்லாத பட்சத்தில் பெருந்தோட்ட நிறுவனங்கள் சொல்கிறாங்க, நீங்கள் தோட்டத்தில் வேலை செஞ்சால் உங்களை மனுஷனாக மதிக்கிறோம், தோட்டத்தில் வேலை செய்யலைன்னா நாங்கள் வந்து உங்களை கை கழுவுவோம். அடையாளம் இல்லை. அதனால தான் நாங்கள் வந்து இது ஒரு ஆலோசனையாக முன்வைக்கிறோம். இந்த காணி மாற்று இடம் அதை இது ஒரு அனர்த்தம் தான். ஆனால் இது ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி மக்களுக்கு காணியை வழங்கினா நாளைக்கு பிரச்சனைகள் வராதுன்னு தான் நான் சொல்லுவேன். නිශ්චිතවන්තනා ගරු මන්ත්‍රීතුමා. 1 minute. You can deduct from that time. நான் பேசி முடிச்சு ஒரு நிமிஷம். කාලය පිළිබඳ ප්‍රශ්නයක් கௌரவ அமைச்சர் அவர்களே, எனக்கு உங்கள் மேலே நிறையா மரியாதை இருக்குது, உங்களுக்கும் என்னை பற்றி நல்லாவே தெரியும். ஒரே ஒரு விஷயம், ஒரு சின்ன கோரிக்கை, உங்களோட உறுப்பினர்கள் கிட்ட நீங்கள் வந்து அப்பப்போ ஒரு பாடம் எடுக்கணும்.
திருப்பி திருப்பி என்ன விமர்சித்து வேலை நடக்க போகிறது கிடையாது. திருப்பி திருப்பி ஏன் தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசியும் எந்த வேலையும் நடக்க போகிறது கிடையாது. உங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும், இங்கே ஆளுங்கட்சியில் இருக்க எல்லா உறுப்பினர்கள்கிட்டையும் நான் சொல்கிறேன், நீங்கள் மறைமுகமாக சபைகளை அமைக்கும் போது எல்லாரும் ஆதரவு கொடுப்பாங்க. அன்னைக்கு காங்கிரஸும் ஜீவன் தொண்டமான் மட்டும்தான் வெளிப்படையாக சொன்ன நாங்கள் உங்களுக்கு ஆதரவு வழங்குறோன்னு. இன்றைக்கி பல்வேறு பகுதிகளில் மறைமுகமாக உங்களை சபைக்கு கொண்டு சபைக்கு உங்களை கொண்டு வந்தவங்க திருப்பி அந்தந்த கட்சியில் ஒன்றும் தெரியாத மாதிரி உட்காந்துருக்காங்க. நாங்கள் வெளிப்படையாக உங்களை சபையில் கொண்டு வந்தோம். மலையகத்தில் ஒரு பகுதியில் நாங்கள் உங்களை தோக்க விடல. அதுக்கு காரணம் மக்கள் உங்கள் மேலே வச்சிருக்க நம்பிக்கை. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.